வணக்கம். புது படம் எப்படி இருக்கு? ஓகே. ரொம்ப நம்பிக்கையா தான் வந்திருக்கோம். பிடி சார். பிடி பிடி பீரியட் யாராலயும் மறக்க முடியாது. என்னுடைய ஸ்கில் டேஸ்ல நான் ரொம்ப ரொம்ப ஆர்வமா அதாவது பிஃபோர் 6த் வேற, 6த்துக்கு அப்புறம் ஒரு வேற. அது ஒரு லெவல் இருக்கு. அந்த 6வதுக்கு அப்புறம் நம்ம கிளாஸ்க்கு போனா ஒவ்வொரு பீரியடும் நமக்கு முக்கியமான பீரியடு. அதுல பிடி பீரியட்ன்னு ஒண்ணு வந்தாலே நம்ம ஸ்போர்ட்ஸ பத்தி என்ன பண்ண போறோம், என்ன யோசிப்போம், வாத்தியார்ட்ட என்ன பேசலாம். பிடி மாஸ்டர் அவருக்கு தனி மரியாதை. ஆனா பார்த்தா பயமா இருக்கு. ஏன்னா அவர் வந்து டிசிப்ளின் ஃபர்ஸ்ட்ன்னு சொல்லுவாரு. முதல் ரூல்ஸ் சொல்லுவாரு. லைன்ல போ, லைன்ல வா எல்லாமே ஒன் பை ஒன்னா. அவர பார்த்தாலே கொஞ்சம் பயம் இருக்கும், டிஸ்டன்ஸ் இருக்கும். பரவால்ல. ஆனா ஒண்ணு விளையாட்டுக்கு அவர் தான் செல்லம். கத்துக் குடுப்பாரு. நல்லா தோள் தட்டி குடுப்பாரு. "உன்னால முடியும் நீ பண்றா" அப்படின்னுவாரு. எங்களுக்கு எப்படி அமைஞ்சதுன்னா, கிராமத்துல ஸ்கூல் வந்து கொஞ்சம் தள்ளி நடந்து போன ஒரு கிரவுண்டு. நாங்க பிடி பீரியட் 3/4 மணி நேரம். இதுல கிரவுண்ட் பொறுத்து அந்த நிமிஷங்கள் கணக்கு பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த நிமிஷத்துக்குள்ள மறுபடியும் பெல் சவுண்ட் வந்துருமான்னு பயத்திலே பாதி அவுட்டு. மீதி நேரத்துல இன்னும் கொஞ்சம் குடுக்க மாட்டாங்களா அப்படின்னு ஏக்கத்திலே பாதி அவுட்டு. இதெல்லாம் மீறி ஒரு நாள் ஸ்போர்ட்ஸ் டே வந்தா எப்படி சந்தோஷமா இருக்கும். அந்த ஸ்போர்ட்ஸே வைக்கக்கூடாதுன்னு தான் படத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா ஏன் வைக்கக்கூடாதுன்னு காரணம் சொல்லல. அதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க. அது அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைட் இல்ல. அப்புறம் எப்படி இப்படி அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் போட்டி நடக்குது. சூப்பரா அதுக்கு ஒரு நல்ல ஒரு கன்டென்ட்டா எடுத்திருக்காரு டைரக்டர். பாராட்டுக்கள். முக்கியமா முனிஷ்காந்த் அவர்கள் ராமதாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸா நடிச்சிருக்காரு. அவர் தான் சேலஞ்ச் கொடுத்துருப்பாரு. இதை ஏன் சந்தோஷமா சொல்றேன்னா, மேஜிக் வால்னு ஒரு விஷயம். இந்த படத்துக்கு மேஜிக் வாலோட பேர் வச்சுக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த மேஜிக் வால் அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதுக்கு ஒரு விளக்கம் ஒரு சீன்ல சொல்லுவாரு கதையின் நாயகன். ஹிப் ஹாப் தமிழா வாழ்த்துக்கள். அற்புதமா இருக்கும். பசங்க மனசுல சொல்ல முடியாத எழுத்தால சொல்லுவாங்க சார். சூப்பர் பாயிண்ட் சார் இது. நல்ல பாயிண்ட் இது. அந்த எழுத்துல எழுதும்போது உடனே கேட்ச் பண்ணிட்டு நகைச்சுவையா இருக்கும், சீரியஸா இருக்கும். நம்ம திட்டுறதெல்லாம் இருக்கும், வாத்தியார் கிண்டல் பண்றது இருக்கும். கொஞ்சம் அளவா அதிக அளவுக்கு மீறி போகக்கூடாது அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் நல்ல விஷயம் தான். யாருன்னு சொல்ல வேணாம். ஆனா அந்த பிரச்சனை இருக்குன்னா அதை கிளியர் பண்ணணும் அப்படின்ற விஷயம் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மேஜிக் வால் அதை பாராட்டுறேன். அதுல ஒரு விஷயம் வருது. அதுதான் சஸ்பென்ஸ். அங்கேயே ஒரு லைட்டா நம்ம கூட்டிட்டு காமிச்சிருவாங்க ஒரு பிரச்சனைய. அந்த பிரச்சனைய அவர் எப்படி சால்வ் பண்றாரு? அந்த பிரச்சனையால இவருக்கு என்ன கனெக்ட் ஆகுது? இது ஒரு விஷயம். இன்னொன்னு ஒரு சின்ன வருத்தம். கதை தான், திரைக்கதை வசனம் தான். அது என்ன ஜாதகம், ஜோசியம், கிரகம் அப்படி சொல்லிட்டு ஒரு கெட்ட நேரம் வரப்போகுது, கெட்ட டைம் ஆரம்பிக்க போகுது, ஜாகிரதை ஏன் இப்படி மிரட்டி விடுறீங்க? அது அப்படியே நல்லபடியா போயிட்டு இருந்தா பண்ணலாம் இல்லையா? இப்படி சொல்லும் போதே ஒரு மனுஷனுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஏதோ ஒரு திசை இப்படி வரப்போகுது, ஏதோ நம்ம வந்து மிரட்ட போறாங்க திரையில அப்படின்னு பயம் வருது. அதுக்கேற்ற மாதிரி ஒரு சஸ்பென்ஸான ஒரு விஷயம் வருது. அதுல இருந்து அவர் எப்படி சரி பண்றாரு, அந்த விஷயத்துக்கு எப்படி தீர்வு கொடுக்குறாரு. ஹிப்ஹாப் தமிழன் ஆதி அவருக்கு 25வது படம். அந்த ஒரு சிறப்புக்கு தன்னுடைய பங்கை முழுசா இன்னும் சிறப்பா அர்ப்பணிப்பு, அற்புதம், பாராட்டுகள், வாழ்த்துக்கள். பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்கு. அந்த டூயட் பாட்டு நல்லா இருக்கு. குறிப்பா கல்யாணம் ஃபிக்ஸ் ஆன உடனே அவங்க லவ் ஓகே ஆன உடனே ஏண்டா இது தெரியாம பின்னால வரணும் இது கூட தெரியலையான்னு அவங்க கேட்கிற ஒரு விஷயம். அந்த அஹ் அந்த சிவரை பத்தி சொன்னேன் இல்லையா? அந்த அப்ப வந்து ஒரு விஷயம் அவங்க லவ் சொன்ன உடனே அப்படியே 2 பேர் முகத்துல புன்சிரிப்பு. அதுக்கு இன்னொரு கேரக்டர் அவர் பின்னாலே வந்து சிரிக்கிற மாதிரி, அதை வந்து ரசிக்கிற மாதிரி, கூட டான்ஸ் ஆடுற மாதிரி, அந்த செட்டப், அந்த நடன அமைப்பு எல்லாமே பாராட்டுக்குரியது. பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இன்னும் பேக்ரவுண்ட் மியூசிக் சொன்ன அழுத்தமா கொடுத்திருக்காரு. ஒரு முக்கியமா ஒரு எல்லாருக்கும் ஒரு உணர்ச்சிபூர்வமா ஒரு விஷயம் நடக்கும்போது ஒரு பாட்டு வரும். அது நல்லா இருக்கு. ஆக மொத்தம் 25வது படம் அவருக்கு சக்சஸ் தான். எந்த டவுட்டும் இல்ல. வாழ்த்துக்கள். இப்ப கதைக்கு வருவோம். ஆஹ் எல்லா சுதந்திரம் உண்டு. யாருக்கும் எந்த குறையும் இல்ல. எல்லா வசதியும் இருக்கு. வசதி இல்லாத மிடில் கிளாஸ், புவர் ஒவ்வொரு வெரைட்டி நம்ம பார்த்துப்போம். இதுல மிடில் கிளாஸ் மக்களும் ரொம்ப வறுமையில கொஞ்சம் கம்மி இருக்கவங்க தான் அதிகமா பாதிக்கப்படுறாங்கன்னு மறுபடியும் ஒரு சாட்டை அடிச்சிருக்காரு டைரக்டர். டைரக்டர் வந்து முதல் படம் வந்து நெஞ்சமுண்டு நேர்மை உண்டு. அந்த படத்தை எத்தனை பேர் பார்த்திருப்பீங்க தெரியாது. கொஞ்சம் நிறைய பாப்புலர் ஆகிற ஒரு வருத்தம் இருக்கு. நல்ல கதை அது. ஒரு வலைத்தளங்களால் என்னென்ன பிரச்சனை வருது, அந்த வலைத்தளங்கள்ல அந்த ஹீரோ என்ன பண்றான், அதுக்கப்புறம் அதை எப்படி நிரூபிக்க போராடுறான், நியாயத்துக்கு உண்மைக்கும். தப்பு நடந்தா எவனும் வரமாட்டான்டா, அவன் வேலையை பார்த்துட்டு போவான், இதை விட எவ்வளவு பிரச்சனை இருக்கு அவனுக்கு, அதை தான் பாப்பான்ற ஒரு கண்டென்ட்ல அந்த கதை வரும். சூப்பரா இருக்கும். கிளைமேக்ஸ் வந்து டைரக்டர் அதை கரெக்டா பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிருப்பாரு. நல்ல படம் தான் அது. அந்த டைரக்டர் இந்த 2வது படம் கொடுக்குறாருன்னா அப்ப எவ்வளவு அக்கறை இருக்கும், சமூக அக்கறை, அதை கரெக்டா ஃபீல் பண்ணிருக்காரு. முக்கியமான விஷயத்த அவர் கையில எடுத்திருக்காரு. நிஜமான ஒரு சம்பவம் நடந்தது. ஈரோடு கதையில சொல்லும் போது உங்களுக்கு ஒரு விஷயம் கண்டிப்பா ஞாபகம் வரும். ஒரு பள்ளியில் நடந்த விஷயம், ஒரு மாணவிக்கு நடந்த விஷயம், அந்த மாணவியின் துயர், அந்த மரணம், துர்மரணம் சொல்ல ஏதோ அதான் அந்த மரணம் மனசுல ரொம்ப வலி கொடுத்தது. அந்த மரணத்தை வச்சு அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரியும் யோசிக்கலாம். இல்ல அந்த மரணம் ஏன் நடந்தது அப்படி யோசிச்சிருக்கலாம். ஏதாவது கற்பனையா சொல்றேன், நான் உண்மையை சொல்லல. அது விஷயத்துக்கு நான் போகல, ஒரு வருத்தத்தை சொல்றேன். அப்படி ஒரு விஷயம் அதுடைய பேலன்ஸ் இப்படி மாதிரி திங்க் பண்ணாரோ தெரியாது. இது உண்மையா இந்த வந்து விஷயம் வந்து இப்ப தேவைப்படுற விஷயம் மாதிரி அவர் யோசிச்சு கனமான ஒரு பாத்திரங்களை எல்லாரும் கொடுத்து அதை வந்து டைரக்டா சொல்லாம முதல்ல வந்து கதை ஆரம்பிக்கிற விஷயம், ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் டே ஏன் வேணாம், ஸ்போர்ட்ஸ் டே எதுக்கு வைக்கணும் அப்படின்னு கேள்வி. வாத்தியார்களே ஆசிரியர்களே ஸ்போர்ட்ஸ் டே வேணாம்னு சொல்றது புதுமையானது. எந்த ஸ்கூல் அந்த மாதிரி சொல்லுவாங்க தெரியாது. ஒரு கற்பனை கதை, அதுதான் அந்த கற்பனை சொன்னேன் இல்லையா, இது கற்பனைன்னு சொல்லிடுறாங்க இல்லையா. ஓ, கற்பனை கதாபாத்திரம் இப்படி சொல்றாங்க போல இருக்கு, ஏதோ ஏன் சார் நீங்க ஒரு நாள் வேஸ்ட் பண்றீங்க, நீங்க பசங்க படிக்கிட்டே அப்படின்னு சொன்ன உடனே அதை கரெக்டா நம்ம பிடி மாஸ்டர் வந்தாதான் அவர் கரெக்ட் பண்ணுவாருன்னு பசங்க சொன்னதும் அவர் அழிச்சிட்டு வருது. கனகவேல் அந்த கதாபாத்திரம் பேரு. கதையின் நாயகன் இப்ப தமிழன் ஆதி நடிச்ச படம்.
அந்த கதை அந்த கேரக்டர். அவர் வந்த உடனே பாண்டியராஜன் அந்த ஒரு பள்ளி அந்த கல்வி நிறுவனத்துக்கு தலைமை பொறுப்பாளர், அவரை பார்த்து அழகான ஒரு வார்த்தை சொல்லுவாரு. பாஸ்கெட் பால் வீரர் நீங்களே இப்படி அவாய்ட் பண்ணலாமா, இப்படி பேசினா அவர் முகத்துல ஒரு மலர்ச்சி, எவனும் தடை பண்ண முடியும் அடிச்சு தூள் கலப்புன்னு சொன்ன உடனே அதுக்கு முன்ன அவர் ஸ்போர்ட்ஸை பற்றி கொடுக்குற விளக்கம் அற்புதமா இருக்கு. ஏன் ஸ்போர்ட்ஸ் அவசியம், ஸ்போர்ட்ஸ் பீரியட் ஏன் அவசியம், ஒரு மாணவனுக்கு இப்பெல்லாம் ப்ரெஷர் வந்துருச்சு, ஸ்ட்ரெஸ் வந்துச்சுன்னு சொல்லியே வர வச்சுட்டாங்க. அவங்க பாதி வரலனாலும் நம்ம சொல்லி அந்த புக்கு சுமையில இருந்து கிளாஸ் சுமை, சப்ஜெக்ட் சுமை, அவன் மைண்ட்ல உட்காராத சுமை, இப்படி பேசியே நம்ம நிறைய வளர்த்து விட்டுட்டு அவங்களுக்கு சுமையை ஏத்திட்டோம். அதெல்லாம் வேண்டாம். பாசிட்டிவா உங்களால எல்லாம் முடியும், இனிமேல் பாசிட்டிவா சொல்ல ஆரம்பிப்போம். நானும் அதுல ஒருத்தன் தான். புக் பேக் பலுவா இருக்கு, பேக் குறைங்க சப்ஜெக்ட் புக்ஸ் எல்லாம் இவ்வளவு பேக் சுமத்துக்கணுமா, அதுக்கு இன்னும் யாரும் தீர்வு கொண்டாடல. அது தீர்வு கொண்டா ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம பஸ் இப்ப முடிஞ்சிச்சு, அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இந்த 2024 அடுத்த மாசம் 10ஆம் தேதிக்குள்ள ரீஓப்பன். யோசிச்சு பாருங்க, இப்பயே பயமா இருக்கு. அந்த ஸ்கூல் பேக் தூக்கி பசங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு போவாங்க வருவாங்க. வண்டியில போவங்களை பத்தி நமக்கு வேணாம், அது அவங்க பாத்துக்கிட்டோம். பஸ்ல போறாங்களே அவங்க படுற கஷ்டம். அந்த 10 டைரக்டர் சார் எல்லா இயக்குனரும் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், இந்த புத்தக சுமைக்கு ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணி ஒரு படமா கொடுங்க. அதுக்கு யாராவது ஹீரோ நடிக்க வைங்க, இல்ல அவேர்னஸ் விஷயம் பேசுங்க. உங்களுக்கு எல்லாம் நான் சல்யூட் பண்ணி வணக்கம் சொல்லி பாராட்டி வணக்கம் தெரிவிக்கிறேன். கதைக்கு வருவோம். அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ஸ்போர்ட்ஸ் என்ன அவசியன்றது அற்புதமா விளக்கம் கொடுக்குறாரு. அதை வச்ச உடனே அதுக்காக அப்படியே டிராவலா கலர ஆரம்பிக்கும். அப்பதான் அந்த பாட்டு முடியும் கதைக்குள்ள ஒரு விஷயத்தை கொண்டாந்துருவாங்க. அந்த கல்லூரி அந்த பள்ளி, அந்த கல்லூரி பள்ளி ரெண்டுமே ஒரு அதாவது காலேஜ் ஸ்கூல் நடத்திட்டு இருக்காங்க. சூப்பரா சாட்டிட்டு வச்சிருக்காங்க. ஒரு தொழில் சொல்லுவாங்க, அந்த தொழில் தான் அப்படி வந்துட்டு இருக்காங்க. அதுல அவர் அங்க வந்து ஒயிட் அண்ட் ஒயிட்ல அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஒரு கோடு கொடுத்திருக்காங்க. வெள்ளை நிறத்தில் ஒரு போலி, அதாவது முகமூடி சொல்லுவோம் இல்லையா, போலி முகத்தை போட்டு ஏமாத்துறான் இந்த மாதிரி விஷயம். வெள்ளை அழகா வந்துட்டு அவர் ஒரு டான்ஸ் பாட வச்சு அதுக்கு கிளாப்ஸ் வாங்கிட்டு அவரு இப்படி பண்ணுவாரான்றத ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு அப்படியே கதை திரும்பும். அதுக்கு பாராட்டுகள். இப்படி போகும். இவங்க வசிக்கிற இடத்துல அதாவது பள்ளியின் அந்த ஒரு கோட்டஸ் கொடுத்துருப்பாங்க. ஸ்கூல்ல வேலை செய்வாங்க, காலேஜ் வேலை செய்வாங்க. இப்படி ஒன்னா அப்படி இருக்கும்போது அதை படிக்கிற பசங்க எல்லாம் சேர்ந்து ஈரோடுன்னு காமிச்சாலும் ரொம்ப புதுசா இருக்கும். சென்னையை காமிக்கல. அந்த விதத்துல டைரக்டர் பாராட்டுகள். ஈரோடு புதிய கதை கலந்தா அது. ஏன்னா அந்த ஊர்ல அந்த ஒரு பெரிய நகரம் ஈரோடு, பெரிய பேரு. முக்கியமா கவனிச்சு பாருங்க, அந்த தெருவில் அந்த பெண்ணுக்கு ஒரு பிரச்சனை வரும். அழகா சோத்துல ஒரு போட்டோவை காட்டுவாங்க. அவர் பெண் விடுதலை சுதந்திரத்துக்காக போராடிய ஒருவர், மிகச்சிறந்த ஒருவர், அது எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு போட்டோவை காட்டுவாங்க. அந்த ஊர்ல இப்படி நடக்குது. டைரக்டர் சார் இந்த கனெக்ஷன் எந்த அளவுக்கு எத்தனை பேருக்கு புரியுங்கிறது எனக்கு புரிஞ்சது. பாராட்டுகள். ஒண்ணு இல்ல, அந்த கல்லூரி படிக்கிற பொண்ணை சில பேர் வந்து சீண்டிடுவாங்க ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்து. அது காரணம் அவங்க சொல்லுவாங்க. அது தவறு, அந்த பசங்க பண்ண தவறு. அவனுங்களை தப்பு சொல்லாம அந்த பொண்ணை போட்டு அப்பா அம்மா இளவரசு அவர் சூப்பர் நடிச்சிருக்காரு. அம்மா வினோதினி, அவங்க வழக்கம் போல அம்மா கேரக்டர் தான். அவங்க அற்புதமா நடிச்சிருக்காங்க. அவங்க போட்டு தம் பொண்ணதான் அடிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த கதாபாத்திரம் அனிகா சூப்பர் நடிச்சிருக்கீங்க, பாராட்டுகள், வாழ்த்துக்கள். அவங்களுக்கு ஒரு தங்கச்சி ஒரு தம்பி, எப்படியே பேசியே ஒரு உள்ள அடக்கிற மாதிரி அழகா ஒரு டைலாக் தான். நான் என்ன தப்பு பண்ண வாங்க நீங்க என்ன திட்டுறீங்க, அப்படிதான் அந்த அம்மா அந்த அனிகா கதாபாத்திரம் பேசிட்டே போகும். அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்காது. அப்படியே சைலண்ட் பண்ணுவாங்க. ஆனா அப்பயே நமக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு, படம் இதுக்கப்புறம் இது மாதிரி தான் நகர போகுதுன்னு. சூப்பரா இருக்கும். இல்ல லவ், அது கொஞ்சம் வருத்தமா ஸ்போர்ட்ஸ் மாஸ்டர் சோப்பு இல்லாம ஒரு லவ் பண்ற மாதிரி. அதுக்கு ஒரு பையன் படிக்கிற ஸ்கூல் 7th 8th ஏதோ ஒரு ஸ்டாண்டர்ட், நல்ல 9th கூட வச்சுக்கோங்க, அவன் கூடவே ஒரு போட்டிக்கு வர மாதிரி அவனுக்கு சின்ன சின்ன சீன் இதெல்லாம் அது கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தது. ஒரு சீன் அது கட் ஆகும். அவனை போட்டியை வச்சுட்டு பேசும்போது அவன் வந்து அட்வைஸ் பண்ணுவான் பிடி மாஸ்டருக்கு, ஏன் இப்படி இருக்கீங்கன்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு பிளாஷ்பேக் என்னன்னா, தேவதர்ஷினி அம்மா பட்டிமன் ராஜா அப்பா கேரக்டர், ஒரு தங்கச்சி உண்டு. ஜோசியத்துல ஒரு விஷயத்த சொல்லிடுறாங்க. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் முதல்ல. ஏன் அப்படி சொல்றாங்கன்னு அது சிவாஜி படத்துல அப்படிதான் வந்து ஒரு கண்டா வரும், அது கதைகள்ல வரும். அதே மாதிரி இந்த படத்துல இவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது இதுக்கு ஒரே வழி, அவனை எந்த விதத்திலும் வம்புக்கு எதுவும் போகாத போன வீட்டுக்கு வரணும், அம்மா பேச்சு கேட்கணும், அடிதடி போக கூடாது அப்படி சொல்லி வளர்த்துருவாங்க. என்ன அக்கிரமம் நடந்தாலும் இவர் கண்டுக்க மாட்டாரு. ஒரு சின்ன சின்ன சீன் உதாரணம் காட்டுவாங்க. அதுக்குதான் கோவம் வரும். ஏன் இப்படி இருக்கிற, எதுவுமே கேட்க மாட்டேன். அதுக்கு வழக்கம் போலதான் ஒரு வட்டி தண்டல் வசூல் பண்ற மாதிரி வாட்ச்மேன் ஒருத்த வந்து அடிப்பான். அவரு நல்லா அடிச்சிருக்காரு. நிறைய படங்களை வில்லனா வந்து கலக்கினவர். அவரு அந்த சீனுக்கு கதாய் நாங்க என்ன பண்ணுவாங்க, அடிச்சு தூள் கலப்பிக்கணும்ல, நம்ம முனிஷ்காந்த் தான் ஹீரோயிசம் பண்ணுவாரு. அப்போ ஒரு விஷயம் வரும். அந்த கண்டினியூட்டி போனா அந்த சோதனை பத்தி சொன்னாலே எல்லாம் எழுதி வைப்பாங்க. அங்க ஒரு விஷயம் நடக்கும். அங்கதான் லவ் பண்ண ஒரு பாட்டு ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்பதான் வந்து கேட்பாங்க, ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லிடுவாங்க தான் லவ். இன்னும் புரியல, நான் அவனை லவ் பண்றேன்னு சொன்ன உடனே அவங்க நிச்சயதார்த்த விஷயம் போவோம். மறுபடியும் ஒரு பயம் வரும். நல்ல நேரம் வருது, ஒரு கட்டணம் வருது, பையனை ஒழுங்கா பாத்துக்கோ சொல்லும் போது நமக்கு ஒரு அலர்ட் கொடுத்துட்டாங்க. அடுத்த சீனே இந்த முக்கியமான சீன், அந்த அனிகா கேரக்டர் தற்கொலை பண்ணிக்க போறது, அவரை தடுக்கிறது, இன்டர்வல் பிளாக். அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அற்புதமான ஸ்கிரீன் பிளே, நல்லா பிளே பண்ணிருக்கீங்க டைரக்டர், பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். முக்கியமா திரு கே பாக்கியராஜ் அவர்கள். இந்த படத்துல அது ஒரு ஸ்பெஷல். பாக்கியராஜ் சார் நடிச்சிருக்காரு, பாண்டியராஜன், குரு பிஜே நடிச்சிருக்காங்களா. அப்புறம் பிரபு சார், வக்கீல் சார், அவரு கேரக்டர் அவர் சூப்பரா பண்ணிருக்காரு. வில்லன் மம்முட்டியான், அதாவது மலையூர் மம்பட்டியான், அதை சொல்றோம். அப்படிதான் ஒரு பேர் அவருக்கு, என்னைக்குமே அந்த பேர் மறக்க முடியாது இல்லையா. மீண்டும் வில்லன் கதாபாத்திரத்தில் சூப்பரா சொல்லிக்கிறீங்க, பாராட்டுகள், வாழ்த்துக்கள் சார். இப்போ வந்து
இவங்களுக்குள்ள நடக்கிற விஷயம். முக்கியமா அவருக்கு ரைட் ஹேண்டா ஒருத்தர் சஃபாரி போட்டு ஒரு கேரக்டர், அவர் ஏற்கனவே நம்ம குரங்குபுடர் படத்துல பார்த்திருக்கோம். மிலிட்டரி கேரக்டரா வருவாரு. அவரும் அற்புதமா நடிச்சிருக்காரு. இப்ப எல்லாமே தங்களுடைய நடிப்பை அர்ப்பணிப்பா கொடுத்து அந்த அந்த காட்சிகளை அழகா நகர்த்தி போவாங்க. கோர்ட் சீன் சூப்பரா இருக்கும். கோர்ட் டிஃபரெண்டா இருந்தது படத்துல. பிரம்மாண்டமா ஒரு செட்டு அற்புதமா பண்ணிக்கிங்க. சிம்பிளா இல்லாம ரொம்ப கிராண்டா இருந்தது. ஒரு ஸ்கூல் விஷயத்துல அப்படி பண்ணாங்களா தெரியாது. அதுவும் நல்லா இருந்தது. ஸ்கூல் காலேஜ் விஷயம், அந்த வழக்கு விஷயம். அதுக்கு யார் அவனுக்கு ஆதரவா போராட வராங்கன்னா, ஒய்ஜி மகேந்திரன் டாக்டர் அந்த கேரக்டருக்கு ஆதிரைன்ற கதாபாத்திரத்தில் அழகா நடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு பாராட்டுகள். ஆனா இவங்க ஆர்குமெண்ட் போக போக நமக்கு எல்லாம் தெரியுது. எல்லாம் நம்ம எல்லா படையும் நிறைய படம் பார்த்திருக்கோம் இல்லையா? இதுதான் நடக்குது. அதுக்கு என்ன பதில் கொடுக்குற விஷயம் சூப்பரா இருக்கு. சஸ்பென்ஸ் நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க யாருக்கும் இந்த விஷயத்த சொல்லாதீங்க. சஸ்பென்ஸோட படம் பார்க்கட்டும். நானும் அந்த விஷயத்த சொல்லல. அது போன உடனே கிளைமேக்ஸா நிறைய கேள்வி கேட்டு அற்புதமா சாட்டி அடி முடிச்சிருப்பாரு. இதுக்கு நடுவுல குழந்தைகள் முதல் பெரியவங்க வரை பெண்களுக்கு பாதுகாப்பு என்ற விஷயம் நல்லா சொல்லி தேவதர்ஷி கதாபாத்திரம் பேசிட்டு அதை நீங்க உங்களுக்கு நடந்தது, நீங்க பயப்படுறது ஏன் இதெல்லாமா, ஏன் மத்தவங்களுக்கு இது தடுக்கூடாது, அவன் ஹீரோயிசம் காட்டி தானே ஆகணும், ஏன் அவனை தடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சினிமால முடிக்கும் நிஜத்துல முடிக்க மாட்டேது கேள்விக்குறிதான். அதுக்கு முன்ன ஒரு ஃபைட் வரும். அந்த ஃபைட் ஆக்சுவலி சூப்பரா இருக்கு, பாராட்டுக்கள். இந்த கோர்ட் சீன்ல நமக்கு கோர்ட் சீனை பாக்குறோம், மீடியா பாக்குறோம். மீடியாவை நிறைய ஹெல்ப் பண்றது ஒவ்வொரு படமா காட்டும் போது இந்த படத்துல அதிக லெவலுக்கு பிரேக்கிங் நியூஸ் அதை மக்கள் பாக்குறாங்க, உடனே டைலாக் கொடுக்குறாங்க. சிட்டிசன் படத்தையே சொல்லலாம். கிளைமேக்ஸ் அழகா சொல்லியிருப்பாரு டைரக்டர். எந்த அளவுக்கு அது மக்கள் மக்கள் பேசி சொல்லிட்டு இந்த படத்துல டிவி மூலியமா அது பிரதிபலிக்கும். விவாத நிகழ்ச்சி நடக்கும், அதுலயும் சூப்பரா வரும். ஆக மொத்தம் ஒரு கல்லூரி, புகழ்பெற்ற கல்லூரி வேந்தர், கல்வி தந்தைன்ற ஒருத்தர் அல்ப புத்தியா செப்பான ஒரு ஆசையால இருக்கிற விஷயம், அதை இவங்க எப்படி அது விஷயம் தெரிஞ்ச உடனே அவங்களை எப்படி சிக்க வைக்கிறாங்க, அதுக்கு ஒரு ஜட்மெண்ட் கொடுக்குறாங்கன்றத அற்புதமா டைரக்டர் தன்னுடைய திரைக்கதை அந்த ஒரு மேக்கிங்ல வசனம் சாட்டையடியா பிளஸ் கமர்ஷியலா ஒரு கலர்ஃபுல்லா கொடுத்து தன்னுடைய பங்கை நிறைவேற்றிருக்காரு. பாராட்டுகள், வாழ்த்துக்கள்.